தேங்காய் பால் ரசம். இதுக்கு வந்து மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நம்ம வந்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு சின்ன சைஸ் புளித்துண்டை வந்து கரைச்சி தண்ணி எடுத்துட்டு அதில் இந்த அரைச்ச விழுதை வந்து சேர்த்துக்கணும். இதில் வந்து மஞ்சத்தூள், கல்லுப்பு சேர்த்துக்கணும். வேக வச்ச பருப்பு தண்ணி அதை வந்து இதில் ஒரு 1/2 டம்ளர் வந்து ஊற்றிக்கணும். ஒரு கடாயில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டு அதில் கடுகு, பெருங்காயத்தூள் போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறமா இந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கணும். இது நல்ல ஒரு லைட்டாக கொதி வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி அதில் வந்து அரை மூடி அளவுக்கு தேங்காவை வந்து நம்ம பால் எடுத்து அதில் ஊற்றிடணும். இதுதான் தேங்காய் பால் ரசம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வீட்டில் நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்.